வணக்கம் மக்களே. நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் அதுக்குள்ளே எவ்வளவோ பிரச்சனைக்கு நடுவில் ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. ஸோ நம்ம வெப்சைட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து இவங்களுக்கு போட்டு 28 days ஆச்சுன்னு நினைக்கிறேன். கூகுளில் லிஸ்ட் பண்ணி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 120 கிளிக்ஸ் வந்து அங்கேருந்து வந்திருக்கு. இது வந்து ஆர்கானிக் கிளிக்ஸு. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து வெரி குட் நம்பர். என்னை பெருசாக நம்ம எதுவுமே பண்ணல, ஆர்கானிக்காக உள்ளே வரது வந்து 120 வந்திருக்கு. ஸோ இன் பேரல் நான் வந்து வேறு வேலையாக சுற்றிட்டு இருக்கிறதுனால நான் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல என்னோடய டேங்கை. ரொம்ப நாள் ஆச்சு இந்த டேங்க்குக்கு நான் வந்து ஃபில்டர் ஆன் பண்ணி. அதனால் வந்து பொழுதுபோக்குக்காக நான் வந்து பின்னாடி இந்த ஹேங் ஆன் ஃபில்டர் வந்து இன்றைக்கி தான் ஆன் பண்ணேன். அந்த க்ளவுடி வாட்டர் இஷ்யூ அப்போ நான் பின்னாடி ஃபில்டர் ஆன் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் அந்த ஃபில்டர் வந்து ஆன் பண்ணுறேன் நான். ஸோ ஒரு வாரம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வீக். நான் உங்கள்கிட்ட அந்த கடையை பற்றி சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் மார்ச் மாதம் நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி ஆல்மோஸ்ட் 75% அட்வான்ஸ் கொடுத்து எனக்கு மே 15 வர வேண்டிய கடை. திருப்பி உள்ளே போகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடை வாடகை ஏற்றிறாங்க. எனக்கு ஏதோ ஒரு வாரம் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வீக்கு. கடைசியில் நான் வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் வந்து டெர்மினேட் பண்ணிக்கிறேன். எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் நான். டைல்ஸ் ஒட்டியாச்சு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ஆல்மோஸ்ட் டன், பெயிண்ட் ஒர்க்லாம் ஆரம்பித்து பெரிய லாஸ் எனக்கு. பட் அந்த லாஸ் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க வாக்கை காப்பாற்றல. அந்த மாதிரி ஆளுங்க கூட பிஸ்னஸ் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு. அதனால் போன ஒரு 2 லட்ச ரூபா ஏதோ போயிடுச்சு. அது எனக்கு கவலை இல்லை. அதை டெர்மினேட் பண்ணிட்டு வெளியே வந்துட போகிறேன். உங்களுக்கும் ஏதாவது தெரிஞ்சுதான் சொல்லுங்கள். நான் வந்து நல்ல மோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நம்மளோட பூசணிக்காய் மோர், வாழைத்தண்டு மோர், பீட்ரூட் மோர், கொத்தவரங்காய் மோர், அந்த மாதிரி மோர் எல்லாருக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான மோருங்க நிறைய பண்ணிகிட்ருக்கேன். சக்கரை இல்லாமல் ஜூஸஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஈசிஆரில் இந்த திருவண்ணாமலை சில் பக்கம் ஏதாவது கடை இருந்ததுன்னா சொல்லுங்கள். ரொம்ப டெஸ்பரேட்டாக தேடிட்டு இருக்கேன். 2 மாதத்தில் நான் அட்லீஸ்ட் ஒரு 2 கடையாவது ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ரிஸ்க்கு டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 2 கடை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதுவும் கொஞ்சம் நேச்சுரலாக தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பிஸ்னஸும் வந்து இயற்கையை ஒட்டி தான். எவ்வளோ நியாயமான நடக்கும் நியாயமான நடந்தது. சிலர் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ மைனஸ்னால் நான் வந்து மைனஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். பட் மற்ற ஐட்டம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டம் மட்டும்தான் வந்து என் மெனுவில் இருக்கும். சரி, அந்த ஹெல்ப் யாராவது பண்ணுறதா பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் ஏதாவது போடுங்க. எங்கேயா கடை இருந்ததுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுவும் பண்ணலாம். பட் நம்ம ஃபிஷ் டேங்க் அது சைட் பை சைடு ஓடிட்டுருக்கோம். நம்மளோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர், நம்மளோட டைம் பாஸ், இது வந்து சைட் பை சைடு ஓடிட்டுருக்க போகுது. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான அப்டேட். வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.